வணக்கம். ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, பள்ளிகளில் நடக்கும் குற்றச் செயல்கள் தடுப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம். ஆசிரியர் அறிவொளி பேருந்து நிலையத்தில் பேருந்து படிப்பதற்காக போயிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு 3 இளைஞர்கள் திபுன்னு ஓடி வந்தாங்க அவரை நோக்கி. இவருக்கு ஒரு மாதிரியான கொஞ்சம் மனசில் பயம் இருந்துச்சு. கிட்ட வந்தவங்க, சார் வணக்கம், என் பேர் நிர்மல் குமார், நான் உங்களிடத்துல படித்தேன், உங்களுடைய மாணவன் தான் அப்படின்னு சொன்னான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் ஒரு பொறியியல் கம்பெனியில் சாஃப்ட்வேர் கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்ப போனார். அப்போ அந்த பையன் சொன்னான், சார் உங்களை என்னால் மறக்கவே முடியாது. அப்படியா, எதுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ அந்த பையன் சொன்னான், நான் உங்களிடத்துல 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நீங்கள் என்னை அடி பின்னி எடுத்தீங்க பாருங்க, அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. அதன் பிறகு தான் நான் நல்ல மாணவனாக திருந்தினேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வந்துச்சு, நினைவு வந்துச்சு. அந்த பெயர், அந்த சம்பவங்கள்லாம் நினைவுக்கு வந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பையன் நிர்மல் குமார் பள்ளியில் சுட்டி பையன், சொன்ன பேச்சா கேட்க மாட்டான், ஒழுங்கா தலை செய்ய மாட்டான், பட்ட தலையோட வருவான். பசங்க கூட எல்லாத்து கூடயும் வம்பு. வகுப்புல ஆசிரியைகள் பாடம் நடத்துனாங்கன்னா ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவனுடைய வளர்ப்பு அப்படி. அவங்க அப்பா கொஞ்சம் கூலிக்கு வேலைக்கு போகிறவர், மது அருந்தும் பழக்கம் உடையவங்க. அம்மா கொஞ்சம் கண்டித்து வளர்த்தாங்க. இருந்தாலும் இவன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான், தாந்தோன்றித்தனமாக நடந்துக்குவான். பசங்களோடலாம் அடி, சில தவறான பழக்க வழக்கங்களும் அவன்கிட்ட இருந்துச்சு. தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தினால இவனுக்கு தவறான பழக்க வழக்கமும் இருந்துச்சு. பசங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சிருவான். ஏன்னா தான் ஒரு பெரிய ஹீரோ, தன்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை அவனுக்கு. அதனால் என்ன செய்வான், பெரிய ஒரு ரவுடி மாதிரி வளருவான். ஒரு நல்ல பையனாகவே நடந்துக்க மாட்டான். ஆசிரியர்கள் பாடம் எழுதிட்டு வாங்கன்னா எழுதிட்டு வரணும், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்தாரு ஆசிரியர் அறிவொளி. ஒரு நாள் என்ன செஞ்சாரு, தனியாக வர சொன்னார். அதெல்லாம் வர முடியாது, போங்க, எனக்கு கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னான். உங்கள் கிளாஸ் ஆசிரியர் யார், அவங்ககிட்ட நான் பர்மிஷன் சொல்லிக்கிறேன், நீ அந்த அறைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே சரின்ட்டு அங்கே போனான். அங்கே கூட இன்னொரு ஆசிரியரும் இருந்தாங்க. நான் வர சொல்கிறேன், நீ வர முடியாதுன்னு சொன்னால் என்னடா அர்த்தம் அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டார் பாருங்க. போய் திருப்பிக்கிட்டு போய் கொடுந்தான். இன்னொரு ஆசிரியர் இருந்தார் பாருங்க, அவர் 2 அடி வச்சார். 4 அடியில் ஆளுக்கு இறங்கி போயிட்டான், சூண்டு பார்த்துட்டான். அப்புறமா கொஞ்சம் அவனுக்கு பழச்சாறு ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ சொன்னான், வேணா தெளிய வச்சு மீண்டும் அடிக்க போகிறீங்களா அப்படின்னு அவன் கேட்டான். உட்கார்றா அப்படின்னு சேர்லேயே உட்கார வச்சுட்டு அப்போ அறிவுரை சொன்னாங்க, என்றைக்குமே ஒழுக்கம் அதுதான் மேம்பாடு அடைய செய்யுமே ஒழிய இந்த மாதிரியான சுட்டித்தனம், தவறான பழக்க வழக்கங்கள் என்னைக்கும் மேம்பாடு அடைய செய்யாது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். ஒழுக்கம் பல சிறப்புகளை தரக்கூடியது. அதனால ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உயிரை விடவும் மேலானதாக கருதி காக்க வேண்டும், போற்ற வேண்டும் அப்படின்னு ஆசிரியர்கள் அறிவுரை சொன்னார். நீ நல்ல பையனா நடந்துக்கும், அப்படி ஏதாவது வால் பண்ண உன்னை தொடச்சு கட்டிக்குவோம், எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, இந்த ரூம்ல நடந்தது யாருக்கும் தெரியாது, இன்னையிலேருந்து நீ நல்ல பையனா நடந்துக்கிற அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த வகுப்பினுடைய தலைவன், கிளாஸ் லீடராக அவனுக்கு பதவியும் கொடுத்தாங்க. அடுத்த நாள்ல இருந்து அந்த பையன் என்ன பண்ணான், கிளாஸ்ல மற்ற பசங்கள்லாம் வீட்டு பாடங்கள் எழுதிட்டு வந்தீங்களா, ஒழுங்கா வகுப்பு கவனிங்க, சொன்ன பேச்சு கேளுங்கன்னு இவன் மற்றவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல ஆரம்பித்தான். அதன் பிறகு அவன் நல்ல மாணவனாக திருந்தி நன்றாக படித்து இன்னைக்கு ஒரு நல்ல பணியில் இருக்கிறான், நல்ல மாணவனாக நல்ல இளைஞராக இருக்கிறான். இதற்கு காரணம் இன்னைக்கு வாங்கின அடி தான். அதனால தான் பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, அடியாத மாடு படியாது, அடி வாங்காத மாணவனும் படிக்க மாட்டான். இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஆசிரியர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, எந்த பையன் குறும்பு பண்றானோ அவனை கூப்பிட்டு சரியான வகையில கண்டிக்கணும், அவனுக்கு அறிவுரை சொல்லி திருத்தணும், அவனுக்கும் சில பொறுப்புகளை கொடுக்கணும், அவனுக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கு அப்படின்னு அதுல அவனை மேம்பாடு அடைய செய்யணும், கொண்டு போகணும். அதுதான் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் ஒழிய, பசங்களை அடிச்சா நமக்கு எதுக்கடா வம்பு, அவன் வால் பையன் வெளியில போனா ஏதாச்சும் கல் எடுத்து அடிப்பான், இந்த மாதிரியாக நமக்கே வம்பு அப்படின்னு ஒதுங்கி போற, கண்டுக்காம போற ஆசிரியர்களால் தான் நிறைய குறும்புக்கார மாணவர்கள் உருவாகிறார்கள். அவர்கள் பலவித கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறார்கள்.
அதனால ஆசிரியர் பணி அறப்பணி. ஒரு மாணவன் தவறான வழியில போறானா அதுக்கு அந்த மாணவன் மட்டும் காரணம் அல்ல, அவருடைய பெற்றோர்களும் அவருடைய ஆசிரியரும் காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அனைத்து ஆசிரியர்களும் புரிந்து கொள்ளணும். ஏதோ நம்ம போகிறோம் பொழுதான சரி வேலை பார்த்தோமா சம்பளம் வாங்கினோமா அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் சமுதாயத்தினுடைய சிற்பிகள். அப்படி ஆசிரியர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு நல்ல மாணவர்களை உருவாக்கினால்தான் நாடு சிறப்படையும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது போல் நம்ம செய்தித்தாள்களில் பார்க்குற மாதிரி மாணவர்கள் அடிதடி போட்டுக்கிறது, மது அருந்துகிறார்கள், புகையிலை பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாளேடுகளில் செய்திகளாக வரத்தான் செய்யும். இதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நவசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் ஒரு கருத்து சொல். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.